அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். அதில் பொது பிரிவினருக்கும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் 10% இடஒதுக்கீடை அறிவித்திருக்கிறார்கள். இது மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் சில பிரிவை சார்ந்தவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு பல நேரங்களில் தகுதியான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. இனிமேல் அவர்களும் பொதுப்பிரிவில் உள்ளவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற செய்தி பாரத தேசம் முழுவதும் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. மக்களை பற்றி கவலைப்படாத எதிர்க்கட்சிகள் இதை எதிர்த்திருக்கிறார்கள். ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கின்ற இடஒதுக்கீடுக்கு எந்த பங்கமும் வராது, எந்த பாதிப்பும் வராது. ஆக பயன் பெறுபவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள், மற்றவர்கள் இதில் பயம் கொள்கிறார்கள். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து தரப்பு மக்களிடம் ஆதரவை பெற்றுவிடுமே என்ற பயம்தான் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர உண்மையில் இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் மக்களுக்கான நல்ல திட்டங்களைத்தான் தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள். இது தேர்தலுக்காக அல்ல, மக்களுக்காக. ஏனென்றால் எப்பொழுது அறிவிப்பு வந்தாலும் ஏதாவது ஒரு தேர்தல் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் இது நெடுநாளைய திட்டம். பல நாட்கள், ஏறக்குறைய அரை நூறாண்டுகளாக மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சட்டம் இது இன்று நிறைவேறுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதே போல தமிழகத்தில் இன்றைய தினத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இதற்கு பல்வேறு கருத்துக்கள் உலா வருகிறது. பசுமை தீர்ப்பாயம் ஏன் திறப்பதற்கு ஆதரவு தெரிவித்தது என்றால், கொடுக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில், திரட்டப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில், அதிகாரிகளிடமிருந்து கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அவர்கள் திறக்கலாம் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார்கள். உச்சநீதிமன்றமும் அதை இன்று ஆமோதித்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இது முழுமையாக தீர ஆலோசித்து இதை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பன்னாட்டு நிறுவனங்கள் தொழில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தாலும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் பட்சத்தில் தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய முழுவதுமான பலனை கொடுக்காத பட்சத்தில் அந்த ஆலைகள் நிச்சயமாக ஊக்கப்படுத்த முடியாது என்பதுதான் எனது கருத்து. அதனால் அரசாங்கம் இன்று உண்மையிலேயே எவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது என்பதை ஆதாரமாக திரட்டி அதை வழக்காடு மன்றத்தில் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே நாம் போகும்பொழுதெல்லாம் எதிர்த்து போராடுபவர்களைப் போல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த ஆலையினால் நாங்கள் பலன் பெற்று வந்துடும், ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கட்டும், அந்த பகுதியில் சிறு தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும், அங்கே வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், எங்களுக்கு இதில் பணி இல்லாமல் போய்விட்டது என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அரசாங்கம் அவர்களின் கோரிக்கையையும் மனிதாபிமானத்தோடு அவர்கள் அணுக வேண்டும், அவர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. இது உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், பல நேரங்களில் தீர்ப்புகள் மாறி வருகிறது. அதற்கு நாம் மறு சீராய்வு மனு போடுகிறோம், மறுபடியும் வாய்ப்புகள் கேட்கிறோம். ஆக இதை அந்த அளவிற்கு வழக்காடு மன்றத்தில் சட்ட ரீதியாக இன்னும் பலமாக இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதாவது தாமிரம் தேவை, இன்றைக்கு எல்லாத்துலேயும் தாமிரம் தேவை. இன்னும் சொல்லப்போனால் இது பொதுவான கருத்துன்னு, ஆதரவான கருத்துன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஆலை மூடப்பட்ட பின்பு நமக்கு மின்சாரத்தில் வருகின்ற அந்த ஒயரில் உள்ள தாமிரம் நிறைய விஷயங்களில், மருந்துகளில், தடுப்பு மருந்துகளில் பயன்படுத்தக்கூடிய சில வகையான பை ப்ராடக்ட்ஸ், இதுக்கெல்லாம் நெருக்கடி ஏற்பட்டு அது நமக்கு அதிக விலை கொடுத்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கிறது என்பது ஒரு கருத்து, உண்மையான கருத்து. அதனால் ஆலைகள் மூட வேண்டும் என்று நாம் நினைப்பது சுற்றுச்சூழல் பாதிப்படையக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் அதிலிருந்து வரும் பலன்
எந்த விதத்திலும் நமக்கு கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இது சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இந்த உற்பத்தி எப்படி நடைபெற வேண்டும் என்பதையும் மாற்றாக அரசு சிந்திக்க வேண்டும் என்பது. மூடுங்கள் என்று சொல்வது மிக சுலபம், எல்லாவற்றையும் மூடிடலாம். ஆனால் அதனால் கிடைக்கின்ற பயன் என்று ஒன்று இருக்கும் அல்லவா, அது மக்களுக்கு கிடைப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது அப்போதான் நேர்மறையாக ஒரு திட்டத்தை நாம் அணுகுகிறோம் என்பதற்கு கருத்தாக இருக்கும். இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டு சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து மக்கள் பாதிப்படைந்தால் அது வேண்டாம். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுத்து மக்களுக்கு எந்த விதத்திலும் உடல்நிலை கோளாறுகளோ பாதிப்போ வராமல் இருந்தால் வேணும். ஆக ஒரே வார்த்தையில் இதை எப்படி சொல்ல முடியும்? பாதிப்பு இருந்தால் வேண்டாம், பாதிப்பு இல்லை என்றால் வேண்டும், பாதிப்பு இருந்தால் வேண்டாம். இல்லை, ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயத்தில் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் அர்ஜுன் மெக்வால் அமைச்சர் தெளிவாக பாராளுமன்றத்தில் சொன்னார்கள், சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக எந்த ஆலையும் நாம் அனுமதிக்க முடியாது என்று. இன்று பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு கிடைத்த சில கருத்துக்களின் அடிப்படையில், ஏன் அரசாங்கத்திடமிருந்து கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையிலும் அவங்க அந்த தீர்ப்பை கூறி இருக்கலாம். அதனால ஏன் அந்த தீர்ப்பு வந்தது என்பதை உச்சநீதிமன்றத்திலாக இருக்கட்டும், அதை மறுப்பதற்கான தகுந்த ஆதாரங்களை அரசு அளிக்க வேண்டும் என்பதும் எனது கருத்து. இல்லை, தமிழகத்தை பொறுத்த மட்டும் அதுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் நெடுநாளாக அது பின்பற்றப்பட்டு கொண்டு வரும் பொழுது அதற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இது அரசாங்கம் இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லும் பட்சத்தில் அதற்கும் ஒப்புதல் அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். தமிழகத்தில் நமக்கு 69% நாம் ஒப்புக்கொண்டு இருக்கிறோம். அதனால சொல்கிறேன், ஒரு அரசாங்கம் இதை தமிழக அரசாங்கம், தமிழக மக்கள், தமிழகத்திற்கு இது தேவை என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நாம் அந்த 50%க்குள்ள ஒப்புக்கொள்ளவில்லை. அதே போல இது மக்களுக்கு, பரவலான பொது பிரிவினருக்கு இது தேவை என்று வரும்பொழுது உச்ச நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கும் என்பது எனது கருத்து. அதாவது நாடாளுமன்றம் தேர்தல் நெருங்குகின்ற பட்சத்தில் இன்னும் 4 மாசத்துல அப்ப எதுவுமே அறிவிக்க கூடாதா? பல நாட்கள் சிந்தித்து விவாதித்து அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அல்லவா? அதனால இன்னும் 4 மாதத்திற்கு அறிவிப்புகள் வரும், நாடாளுமன்ற தேர்தலும் வரும். ஆக அதுவும் வரும், இதுவும் வரும். ஆக நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்றதுக்காக அறிவிப்பே வரக்கூடாது என்று சொல்வது எப்படி நியாயமானது? அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரு நாள்ல வராது, ஒரு மாசத்துக்குள்ள முடிவு பண்ண முடியாது. இதெல்லாம் 50 ஆண்டு காலமாக சட்ட ரீதியாக விவாதத்திற்குட்பட்டது. அதனால இன்னைக்கு நினைச்சு ஒரு மாசத்துல நினைச்சு கொண்டு வரக்கூடிய திட்டங்களோ சட்டங்களோ இவை கிடையாது. நெடுநாளாக விவாதிக்கப்படுது. 5 மாநில தேர்தலுக்கு முன்னாலேயே அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு பொருள் என்று நான் சொல்றேன். எதுக்காக அடிப்படைய மாட்டாராம்? பாஜகவிற்கு அடிப்பணிய வேணாம், பக்தர்களுக்கு அடிப்பணியணும். ஏனென்றால் பக்தர்களும் சேர்ந்துதான் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. இந்துக்கள் ஓட்டு இல்லாமல் பினராயி விஜயன் இன்னைக்கு முதல் மந்திரியா இருக்க முடியாது. அந்த பக்தர்கள் ஓட்டு போடாமல் அவர்கள் நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. பாஜக ஓட்டு போட வேண்டாம், பக்த ஜனங்களுக்கு அந்த பாஜக ஒரு ஓட்டு போடணும். அதனால பொது யாரும் சொல்லுங்க. அதனால இன்னைக்கு சபரிமலை விஷயத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா மிகவும் வரவேற்கப்படாத அன்பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா பினராயி விஜயன் தான். ஏனென்றால் அராஜகத்தில் ஈடுபட்டு சூழ்ச்சியில் இந்துக்களை அங்கே துன்பப்படுத்தி அவர் ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க அங்கே வந்து சுற்றுப்பயணம் செய்ய வேண்டாம், சுற்றுலாவுக்கு வர வேண்டாம் என்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை இங்கே உள்ள கம்யூனிஸ்டுகளும் உணர வேண்டும் என்பது. இங்கேயும் பாஜக எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவர்களை சிந்திக்க வேண்டும். எப்போவுமே ரெட்ட நிலைப்பாடு தான். ஏன் திருவாரூரில் கூட அதே ரெட்ட நிலைப்பாடு தான். திருவாரூரில் அவங்க கட்சியின் சார்ந்த ராஜா தான் கொண்டு மனு கொடுக்குறாரு. ஆனால் இங்கே பாஜக தான் அதுக்கு காரணம்ன்றாங்க. அப்போ அவங்க
கட்சி தலைவர் கொடுக்குற மனுவில் கூட அவங்களுக்கு அவங்க கட்சி தலைவர் மேலே நம்பிக்கை இல்லை, பாஜக மேலே அதிக நம்பிக்கை இருக்கிறது. ஆக அவங்க கட்சியின் தலைவர் கொண்டு கொடுத்தா அதை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொள்ளாது, பாஜக கொடுத்தா ஏற்றுக்கொள்ளும். அப்போ அவர்களே அவர்கள் கட்சியின் தலைவரை குறைவாக மதிப்பிடுகிறார்கள் என்பது எனது கருத்து. இது மிகவும் வருந்தத்தக்கது. ஏனென்றால் அவர் ஏதோ அராஜகம் பண்ணி கைது ஆகலை. உண்மையிலேயே அந்த சம்பவம் எனக்கு தெரியும். அங்கே ஒரு பிரிவினர் கள்ளச்சாராயம் காய்த்து கொண்டிருந்ததை இவர்கள் போய் பிடிக்க போய் அந்த நேரத்தில் ஒரு கலவரமாக அது மாறி அது இவர்களின் கட்டுகளை மீறி கட்டுக்கடங்காமல் போய் அங்கே சில வாகனங்கள் எரிக்கப்பட்டு கல்லெறி சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. இவர் வழக்கை சரியாக எதிர்கொண்டிருக்க வேண்டும், நடத்தி இருக்க வேண்டும், கவனக்குறைவாக இருந்து விட்டார் என்பதுதான் எனது கருத்து. ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஆமாம் சரி, அதுதான் நமக்கு நம்மளோட சட்டத்தின் இந்த கால அவகாசம் மிக மோசமாக இருக்கிறது. நாம் எப்பவுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் சரியாக வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அந்த சட்டமன்ற உறுப்பினரின் பதவி காலம் முடிந்த பின்பு தீர்ப்பு வருகிறது. ஏற்கனவே தென்பகுதியில் அப்படி ஒரு தீர்ப்பு வந்தது. ஆக இதை வழக்காடு மன்றமும் நீதித்துறையும் சரி செய்ய வேண்டும். இதுவே ஒரு முன்னுதாரணம். 20 ஆண்டு காலம் ஒரு வழக்கை நடத்த முடியுமா என்று. அவரின் அரசியலிலேயே அவர் பல நிலைகளை மாறிவிட்டார். ஆனால் இன்று தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு 2 விதம். ஒன்று, தீர்ப்புகளுக்கு இவ்வளவு கால அவகாசம் ஏன் என்று நீதித்துறை பார்த்து கொள்ள வேண்டிய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அது நம்ம நாட்டில் ரொம்ப நாளாக நடக்குது. சொத்துக்காக போராடி கொண்டு இருப்பான், அவன் செத்து போன பிறகு தான் சொத்து கையில் கிடைக்கும். அப்படி தான் ஒரு சூழ்நிலை வருகிறது. அதனால் இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். ஆனால் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுலலாம் கைதாவலை அவர் ராஜினாமா செய்வதற்கு. அவர் மக்கள் பிரச்சனைக்காக அவங்க கட்சியை சார்ந்தவர் முன்னாள் எம்எல்ஏ எதுக்கு 10 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அப்படிலாம் நாங்கள் ஒரு நபரின் குணத்தை வைத்து ஒரு கட்சியை அது மேலே பொருத்துவது தவறு. ஆனால் இவர் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ சிறை தண்டனை வரவில்லை, மக்கள் பிரச்சனைக்காக போகும்போது கள்ளச்சாராயம் காட்சி குடித்தா நல்லதா? அதுக்கு பதில் சொல்லட்டும். அப்புறம் இல்லை, அதாவது நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். சில பிரிவை சார்ந்தவர்கள் என்பதற்காக பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கும் அந்த வீட்டு குழந்தைகள் எந்த வாய்ப்பும் இல்லாமல் பின்தங்கிய நிலையில் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? ஆக குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பு, தொழில் என்றால் எல்லாருக்கும் ஒரே சமம் தானே. ஒரு பிரிவில் பிறந்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் ஏழைகளாக எந்த வாய்ப்பையும் பெறாமலே அவர்கள் வாழ்க்கை முடிய வேண்டும் என்பது நியாயம் இல்லை அல்லவா? ஆக எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தின் நோக்கம். என்ன என்றால் எல்லோருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அவர்களின் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுதான். இல்லை, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும்ப்பா. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் அந்த 60,000 ரூபாய் எந்த காலகட்டத்தில் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள கணக்கு கூட இப்போ உயர்ந்து இருக்கிறது. ஆக இல்லை, எல்லா இடங்களிலும் இப்போது பல திட்டங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமரின் காப்பீடு திட்டத்துக்கு கூட நமக்கு அதிகப்படியான சம்பளத்தை தான் நம்ம கணக்கு கொடுத்துருக்குறோம். அதனால் பல வகையில் இப்போ கல்விக்கு அவர்கள் செலவு செய்வது, தொழிலுக்கு அவர்கள் செலவு செய்வது எல்லாத்தையும் கணக்கிலிட்டு அவர்கள் சொல்லியிருக்கார். இது ஒரு தலைப்பட்சமாக பார்க்கக்கூடாது என்பது எனது கருத்து. இல்லை, அது நம்ம நாட்டில் அது யார் சொன்னாங்கன்னா காங்கிரஸ் சொன்னாங்க. இல்லை, அது 25 ரூபாயில் என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ எல்லாருமே நம்ம தவறுன்னு சொன்னோமா இல்லையா? இல்லை, அது கரெக்டுப்பா. அப்போ ஒரு திட்டம் தோல்வி அடையுன்னா நீங்கள் ஒரு அளவிற்கு நடுத்தர குடும்பங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா நான் கேட்குறேன். நம்ம அக்கா தங்கச்சிக்கு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு அளவுக்கு கூட அவர்கள் உதவி இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை முடக்கப்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
மிகப்பெரிய ஜோக். இல்லை, இது எதிர்க்கட்சியின் தொழிற்சங்கங்கள் நடத்துகின்ற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திற்கு பொதுமக்களிடம் ஆதரவில்லை, நடுநிலை நிறுவனங்களிடமும் ஆதரவில்லை என்பதை இன்று காலையிலிருந்து வந்திருக்கின்ற செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே இல்லையேப்பா, வெளியே இருந்து தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நல்ல மசோதாக்கள், இப்போ கன்னியாகுமரி காரிடருக்கு 6000 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல விவாதங்களும் வந்திருக்கிறது. அதே மாதிரி மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தி ஒரு அரசியல் நாகரிகத்தையும் காப்பாற்றி இருக்கிறார்கள். கொஞ்சம் ஸ்டாலின் வெளிநடப்பு செய்ததையும் கொஞ்சம் குறைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்கலாம். இல்லை, வருத்தம் அளிக்கிறது. அதான் சொன்னேன், அவருக்கு மேல்முறையீடு செய்து அதில் நல்ல தீர்ப்பை அவர் பெற வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. ஏன்னா மக்களுக்காகத்தான் அவர் போராடி இருக்கிறார்.